சரி, பாஜகவுக்கு யார் தலைவரா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலங்க யாரையுமே எனக்கு. ஏன்னா பிஜேபி வந்து இங்க வந்து நிக்கணும்னா 2 பெரிய இமயங்களை உடைச்சிட்டு வரணும். உங்களுக்கு தெரியும். திமுக, அதிமுக. டெஃபினட்டா 2மே ஒரு இமயமலை மாதிரி. ஆனா அதிமுக கொஞ்சம் உடைஞ்சிருக்கிறதா பேசிக்கிறாங்களே. சரி, அந்த 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 பேச்சுக்கே நம்ம போக தேவையில்லை சார். இப்போ செங்கோட்டையன் கூட தான் வந்தார், வெளியே வந்துட்டாரு, அவர் வெளியே வந்துட்டாருன்னு. அவர் அதிமுகலேருந்து வெளியே வரல சார். அதிமுக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனா அவர் இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு, டெல்லிக்கு போறாரு. சந்திக்கணுங்க. பின்ன இப்போ நானாக இருந்தேன்னா நான் டெல்லிக்கு போய் ராஜீவ்காந்தியை சந்தித்தேன் ஒரு தடவை. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்றதுனால சொல்கிறேன். நான் போய் பார்த்தேன் ராஜீவ்காந்தியை. அப்படின்னு கட்சி மாறத்துக்காகவான்னு பத்திரிக்கையில் கேட்டாங்க. என்ன இல்லைங்க, வந்தேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், டெல்லி வரைக்கும் வந்திருக்கேன். சரி, அவர் ராஜீவ்காந்தி பார்த்துட்டு போகலாம். நான் யாரையும் பார்த்தது இல்லையே டெல்லியில், அதனால் பார்க்க போயிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லாருடைய க்யூவில் தான் போய் நின்று அவர் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன், வணக்கம் சொல்லிட்டு வந்தேன். ராதா ரவி மராசன் அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி வைக்கிறது தானே. இல்லை, பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதிமுகவை கையகப்படுத்த நினைக்கிறாங்க. கையகப்படுத்த வந்து நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டில் நடந்ததே சொல்லிட்டு யோசனை பண்ணி நம்ம சொல்கிறோம். இப்போ மகாராஷ்டிராவில் நடந்தது அது மாதிரி. அவங்க வந்த இடம் பூரா அப்படி தான். அவங்க வெல் பிளான்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிளானிங்க்கு இங்கே இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிளானிங் லேட் ஆகிட்டே இருக்கு. லேட் ஆகிட்டே இருக்குன்னா இங்கே அது 2 பெரிய ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ். நேம் ஆஃப் இட்டே ரொம்ப கஷ்டம். டிஎம்கேன்னு பேர் சொன்னாலே வேற லுக்கு தான் நம்ம பார்ப்பாங்க. ஏடிஎம்கேன்னு சொன்னால் வேற லுக்கு தான் பார்ப்பாங்க. நம்ம நீங்கள் வேற எந்த கட்சியுமா இருக்கிறது வந்து இந்தியா பூரா தெரியணும்னா ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறேன். மீதி கட்சி தெரியறது கொஞ்சம் தள்ளி போகும், செகண்ட் பிளேஸுக்கு போகும். இவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்காக ஏடிஎம்கே உடஞ்சி போய் அதை உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிடுறேன்.